வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம், உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை. மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான அறிவிப்பு. கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்ற ரயில் விபத்து. வளைகுடா நாடுகளில் இந்திய தொழிலாளர்களை சுரண்ட உதவும் கபாலா. சீனாவிடம் கடன் வாங்க ஆர்வம் காட்டும் வங்கதேசம். மாணவர்களுக்கிடையேயான நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவு. தேசிய அளவிலான குத்து சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற மயிலாடுதுறை வீரர். சவுதியில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் ஏற்படும் பாதிப்புகள். மின்னணு வாக்குப்பதிவு தொடர்பாக எலான் மஸ்க் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம், உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை. இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த 2.2% இதுமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியிலிருந்து அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026 ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சியை தொடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை வெளிப்படுத்துவதை சார்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான அறிவிப்பு. மியன்மாரில் இணைய குற்ற செயல்கள் இடம்பெறும் பகுதியில் பல நாடுகளை சேர்ந்த 1,00,000க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தமது மியன்மார் விஜயத்தின் போது தெரிய வந்ததாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். மியன்மாருக்கான விஜயத்தை நிறைவு செய்து இலங்கைக்கு மீள திரும்பியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதன்படி மியன்மாரில் இணைய குற்ற செயல்கள் இடம்பெறும் பகுதியில் 49 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களை விரைவில் மீட்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவிற்கு சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ உத்தியோகத்தர்களை மீளவும் இலங்கைக்கு வரவழைத்து வருவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ளதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். இதற்காக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழுவினர் ரஷ்யாவிற்கு செல்லவுள்ளதாகவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்ற ரயில் விபத்து. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற உடரட்டம் எண்ணிக்கை ரயிலில் பயணித்த வெளிநாட்டு யுவதியொருவர் ரயில் பாதையில் உள்ள சுரங்கத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் 23 வயதுடைய பிளோஸ் அனஸ்தாசியா என்ற உக்ரைன் யுவதியே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருந்த அவர் குடும்பத்தாருடன் எல்லா பகுதிக்கு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒக்கியா மற்றும் பட்டிப்புல ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள சுரங்க பாதையில் மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடப்பட்டுள்ளது. காயமடைந்த யுவதி அந்த ரயிலில் ஹப்புத்தளை ரயில் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தியத்தலாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வளைகுடா நாடுகளில் இந்திய தொழிலாளர்களை சுரண்ட உதவும் கபாலா. குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்திய தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்களில் இந்திய தொழிலாளர்களும் அடங்குவதாகவும், வளைகுடா நாடுகளில் விபத்துக்கள் ஏற்படும் போது தொழிலாளர்களின் நிலைமை அடிக்கடி செய்திகளில் அடிபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் மோசமான வாழ்க்கை சூழல் உள்ள போதிலும் கூட இந்திய தொழிலாளர்கள் ஏன் வளைகுடா நாடுகளுக்கு செல்கின்றார்கள் என்றும், வளைகுடா நாடுகளில் நிலவும் கபாலா முறை என்பது பற்றியும் ஆராயப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவிடம் கடன் வாங்க ஆர்வம் காட்டும் வங்கதேசம். சீனாவிடம் கடன் பெற்று டி-ஸ்டார் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த அந்த நாட்டு அரசு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு விரிவான ஆய்வு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படவுள்ளதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். சீனாவிடமிருந்து கடன் பெறுவதற்கான வங்கதேசத்தின் ஆர்வத்தை ஹசீனா ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். அதே சமயத்தில் இந்தியாவும் இத்திட்டத்திற்கு நிதியுதவி வழங்க ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களுக்கிடையேயான நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவு. மாணவர் விரோத சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை பாதுகாப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். அதாவது, இந்த தேர்வை சுற்றி நடந்து வரும் சர்ச்சைகள் சமத்துவமின்மையை எடுத்து காட்டுவதாகவும், ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும், மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தேர்வு தடுப்பதாகவும் தெரிவு செய்துள்ளார். தேசிய அளவிலான குத்து சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற மயிலாடுதுறை வீரர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்து சண்டை போட்டியில் மயிலாடுதுறையை சேர்ந்த நரிக்குறவர் சமூக வீரர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 4வது ஜூத் தண்டே ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்ற நிலையில் குத்து சண்டை போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறையை சார்ந்த பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் வீர சிவாயி என்பவர் பங்கேற்றிருந்தார். இறுதிப் போட்டியில் பஞ்சாப் வீரரை எதிர்கொண்ட வீர சிவாயி அபாரமாக விளையாடி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்தியுள்ளார். வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீர சிவாயிக்கு சங்கத்தின் செயலாளர் குல்தீப் சிங் கோப்பை வழங்கி பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதியில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் ஏற்படும் பாதிப்புகள். சவுதியில் அதிகரித்த வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரைக்கு சென்றவர்களில் 6 பேர் சுருண்டு விழுந்து உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு உயிரிழந்த 6 பேரும் தமது நாட்டை சேர்ந்தவர்கள் என ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு வருடாந்த கூட்டத்தின் போது வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்று சவுதி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். 1.8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த ஆண்டு கட்சியில் பங்கேற்றிருக்கின்றனர் என்றும் சவுதி பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. கட்ச் என்பது உலகின் மிகப்பெரிய மத கூட்டங்களில் ஒன்றாகும் எனவும் மற்றும் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய வருடாந்த நிகழ்வு என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த கட்ச் யாத்ரிகர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை எனவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னணு வாக்குப்பதிவு தொடர்பாக எலான் மஸ்க் தெரிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று எலான் எக்ஸ் எனும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும், மனிதர்களால் அல்லது செயறிவால் ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து குறைவாக இருந்தாலும் இன்னமும் மிக அதிகளவாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முதன்மை தேர்தல் வாக்குப்பதிவு முறைகேடுகள் குறித்த சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியரின் பதிவை குறிப்பிட்டு எலான் மஸ்க் கருத்து தெரிவித்திருந்தார். ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் தனது எக்ஸ் பதிவில் போர்ட்டோரிக்கோவின் நடைபெற்ற முதன்மை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான நூற்றுக்கணக்கான முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்தன. அதிர்ஷ்டவசமாக ஆவணங்கள் இருந்தால் பிரச்சனை கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கைகள் திருத்தப்பட்டன என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தமிழ் FM செய்திகளோடு இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.